இந்த வேட்பாளர் பட்டியலில் சர்ச்சைகளில் சிக்கினா திமுக தலைமை மாற்றிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து தெரிய வருது. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 31 பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, 3 பேருக்கு சீட்டு கிடைக்கல. தேமுதிகலேருந்து பலரும் பல கட்சிகளுக்கு போய் ஒரு கட்சி போய் 2 கட்சி போயிட்டு மாறினவங்களா இருக்காங்க. அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடைசி நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரை தோற்கடிச்சாரு. அவர் ஏன் தொகுதி மாறினார் அப்படின்னா, எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியலில் பேசப்படாத பக்கங்களை தான் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். அந்த வகையில் இன்று திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக எஸ்எஸ் நியூஸ் நிர்வாக ஆசிரியர் கார்கே இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் கார்கே. வணக்கம். இப்போ திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை எப்படி பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க? திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தாமதம் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரே நாளில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றா வந்து அவங்களுடைய தொகுதி ஐடென்டிஃபை பண்ண உடனே திமுக வந்து நேற்று வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. திடீர்னு தான் வெளியிட்டாங்க. அந்த வேட்பாளர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்த வேட்பாளர் அறிவிப்பில் கொஞ்சம் வெளியிடுவாங்க. இப்போது அதிமுகலாம் 2 கட்டம் 3 கட்டம்னு வெளியிட்டாங்க. ஆனால் திமுக தலைவராக இருந்து எல்லா வேட்பாளர்களையுமே அறிவித்து விட்டார். ஸோ அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வேட்பாளர்களை எல்லா தொகுதிகளுக்குமே தயாராக வச்சுருக்காங்க அப்படின்னு. உளவுத்துறை அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆளுங்கட்சி அப்படின்ற அடிப்படையில். அதை தாண்டி அவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய நிறுவனங்கள் ஏற்கனவே வேட்பாளர்களாக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. 3 வேட்பாளர்கள் எப்போவுமே இருப்பாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் பண்ணுறது எல்லாமே 3 வேட்பாளர்களை தயார் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தில் யார் வேட்பாளராக எதிர்த்தரப்பில் வருவாங்க அப்படின்றதையும் பார்ப்பாங்க. இந்த கட்சி கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டால் அங்கே ஒரு எளிமையான வேட்பாளரை நிறுத்தலாமா அப்படின்றதையும், அந்த இடத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் வந்தால் அங்கே கடினமான வேட்பாளரை நிறுத்தலாமா அப்படின்றது கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டது. அப்போ அதெல்லாம் பார்த்து இபிஎஸ் வெளியிட்ட உடனே அவங்க வந்து கடைசி கட்ட மாறுதல்களையும் பண்ணியிருக்காங்க. அந்த மாறுதல்களுக்கு பிறகாக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கு. இந்த வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திமுக தலைவர் சொல்லிட்டாரு, இந்த வேட்பாளரில் எவ்வளோ பேர் புதுமுகங்கள் அப்படின்னு, 60 பேர் புதுமுகங்கள் அப்படின்ட்டாரு. மற்ற விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறது வந்து இன்ஜினியர் எவ்வளோ பேர், டாக்டர் எவ்வளோ பேர், லாயர் எவ்வளோ பேர், பெண்கள் 18 பேர் அப்படின்றதெல்லாம் சொன்னார். பட் இது எல்லாமே வந்து வெளியில் பார்ப்பதற்கு இவங்களுக்கு இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்களே தவிர, வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, அந்த நபர் தொகுதிக்கு அறிமுகமானவரா அப்படின்னு பார்ப்பாங்க. முன்னாடி அவர் கட்சி சார்ந்து செயல்பட்டிருக்காரா அப்படின்னு. இப்போ சோஷியல் மீடியாலாம் இருக்கிறதால சமூக ஊடகங்கள் சார்ந்தும் செயல்பட்டிருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது இப்போ ஊடக விவாதங்களுக்கு போகிறாங்கன்னா அது இன்றைக்கெல்லாம் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மையமாக வச்சு இந்த வேட்பாளர்கள் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. 60 பேர் வந்து புது முகங்கள் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலுமே எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று தான். 60 பேர் வந்து புது முகங்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. இந்த வேட்பாளர் பட்டியலை அந்த வேட்பாளர் பட்டியலுக்கு அப்புறமா நம்ம அனாலிசிஸ் பண்ணதில் பெரும்பாலும் பழைய முகங்கள் இருக்கிறாங்க. அந்த பழைய முகங்களில் மோஸ்ட் சீனியர்ஸ் இருக்காங்க. துரைமுருகனுக்கு இந்த முறை சீட்டு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. துரைமுருகன் காட்பாடியில் மீண்டும் நிற்கிறார். ஸோ அந்த மாதிரி சீனியர்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள், பழைய மாவட்டங்கள், அதாவது இன்றைக்கி பிரிக்கப்பட்ட மாவட்டங்கள், அன்னைக்கு பிரிக்கப்படாத மாவட்டங்களாக இருந்தது இல்லையா, அப்போ இருந்தவங்க வரைக்கும் இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். எத்தனை பேர் மீண்டும் போட்டிடுறாங்க? போட்டியிடறதை பொறுத்த வரைக்கும் கடைசியாக திமுகவுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்னு பார்க்குறது, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து சிலர் வந்து அவங்களுடைய சிம்பல் நின்று 133 பேர் இருந்தாங்க. அதன்படி பார்க்குறப்போ அதில் ஒரு 82 பேருக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கு. சில வந்து கூட்டணி கட்சிகள் சார்ந்தது. ஸோ 82 பேருக்கு சீட் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு 39லேருந்து 40 பேர் வரை கரண்ட் எம்எல்ஏக்கு சீட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீட் கொடுக்கப்பட்டதும் கொடுக்கப்படாததும் அப்படின்றதுல ஒரு ஆட்சி மேலே அதிருப்தி இருந்தது அப்படின்னா அந்த எம்எல்ஏஸை மாற்றுவாங்க. இவங்க கிட்டத்தட்ட 80 பேருக்கு தான் சீட் கொடுத்துருக்காங்க, எஞ்சிருக்கவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அப்போ அந்த தனி தொகுதியினுடைய அதிருப்தியா இல்லை ஒட்டுமொத்த அதிருப்தியை தொகுதிகளில் வேட்பாளர்களை மாற்றி ஈடுகட்டுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. டிஃபென்சிவாக ப்ளே பண்ணுறாங்களா? இல்லை, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போது ஒரு சில தொகுதிகளில் வேட்பாளர்களை மாற்றினா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இப்போது திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில நேரங்களில் கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே களம் காண்பாங்க. இப்போ சில வேட்பாளர்கள் வந்து அந்த தொகுதி நல்ல தொகுதியாக இருக்கும், அந்த வேட்பாளர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேலை பார்ப்பாங்க. குறிப்பாக வந்து 2016 வேளச்சேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொகுதி திமுக சாதகமாக இருந்தது. அப்போது திரு சந்திரசேகர் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னாலும் கூட அதுக்கப்புறம் அவர் வந்து தொகுதியில் அவருடைய பணி இல்லை அப்படின்றதெல்லாம் பெரிய பேசுபொருளாக அப்புறம் காங்கிரஸ் கொடுத்து காங்கிரஸ் வேலை பார்த்து இது பண்ணாங்க. இப்போ கூட அது காங்கிரஸ் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. அமைச்சர்கள் பெரும்பாலானோருக்கு சீட் கிடச்சிருக்கு. அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் 31 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு, 3 பேருக்கு சீட்டு கிடைக்கல. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, மனோ தங்கராஜ்,
கைலபுடி செல்வராஜ், ராணிப்பேட்டை காந்தி, இந்த 3 பேர் தான். முன்னாள் அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் சேர்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொன்முடியை சேர்த்துக்கலாம். ஸோ அவருக்கும் சீட்டு கிடைக்கல அப்படின்றத பார்க்கணும். இப்போது பொன்முடிக்கு ஏன் சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு தகவல் இருக்குங்களா? இந்த பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு வழக்கில் கன்விக்ட் ஆகிட்டு அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காரு. வழக்கு விசாரணை இல்லை, கன்விக்ட் ஆகிட்டு ஸ்டே வாங்கியிருக்காரு. அப்புறம் அவருடைய சர்ச்சை பேச்சுகளுக்காக அவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கட்சியினுடைய பதவியை பறிக்கப்பட்டு மீண்டும் எல்லாம் கொடுக்கப்படுதுன்றதை பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ஈக்குவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ யாருக்கெல்லாம் இந்த அமைச்சர்களில் வாய்ப்பு இல்லையோ, இப்போ மனோ தங்கராஜ், கைலபுடி செல்வராஜ், காந்தி, பொன்முடி, ஸோ இப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தரை வச்சு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு காந்திக்கு வந்து அவருடைய மகனுக்கு வினோத் காந்திக்கு ராணிப்பேட்டையில் சீட் கொடுத்துருக்காங்க. காந்திக்கு ஏன் மறுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு கேள்வி எழுது. காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொது மேடையிலே அவர் வந்து நிகழ்ச்சிக்கு லேட்டாக வந்தாருன்னு சிஎம்கிட்ட வந்து வாங்கி கட்டிக்கிட்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவருடைய செயல்பாடுகள், வயது, பேச்சு இது எல்லாமே வச்சு தான் அந்த நடவடிக்கை கூட எடுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. அடுத்தது பொன்முடி தெரிஞ்சது, ஸோ அதனால் அவருக்கு ஈக்குவல் பண்ணுறது மாதிரி அவருடைய மகன் டாக்டர் கௌதம சிகாமணிக்கு, அவர் எம்பியாக இருந்தவர், அவருக்கு எம்பி தேர்தலில் சீட் கொடுக்கல, அவருக்கு சீட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். மற்ற 2 பேருக்கும் வந்து கொடுக்கப்படல. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். பட்டியல் வெளியானதுக்கப்புறம் நம்ம எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தா, யாரெல்லாம் சர்ச்சையில் சிக்கியிருக்காங்களோ அவங்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மையாக தெரியுது. ஏன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து சர்ச்சையில் சிக்கி அதன் பிறகு அவருடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு அப்புறம் திரும்பவும் கொடுக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய இதுவும் கூட மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேறொரு வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க. பல்லாவரம் தொகுதியை வந்து கருணாநிதி அவரும் வந்து சர்ச்சையில் சிக்கினார் அப்படின்றத பார்க்குறோம், அவர் வீட்டில் பணிபுரிந்த பணிப்பெண் தொடர்பாக. அப்போ அந்த தொகுதி இப்போ கூட்டணிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேட்பாளர் பட்டியலில் சர்ச்சைகளில் சிக்கினா திமுக தலைமை சீரியஸாக அவங்கள வந்து பார்த்து மாற்றிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து தெரிய வருது. சரி, ஒரு 82 பேர் வந்து திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் அப்படின்னாலும் கூட ஒரு 3 பேர் புதியவங்கன்னா எப்படின்னா அதிமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடைசி நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு வந்தவங்க. யார் யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு? ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், அவங்களுக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க ஒன்றா போயிருந்தா கூட 3 சீட் கிடைச்சிருக்குமான்னு தெரில. தனித்தனியாக போனதால 3 பேருக்கு சீட்டு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். அப்புறம் அதிமுகலேருந்து முன்பே வந்த 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அதிமுகலேருந்து 5 பேர், தோப்பு வெங்கடாச்சலம், பழனியப்பன் அப்படின்னு 5 பேருக்கு சீட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இங்கே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் என்னென்னா, மாற்றுக் கட்சியில் இருந்தால் நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு விமர்சனங்கள். அதிமுகவை சேர்ந்தவர்களாக 13 பேர் திமுக அமைச்சராக இருக்காங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இந்த சூழலில் ஒரு 5 பேர் இப்போ புதுசாக சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது கூட குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. இப்போது தொகுதி மாறிய எம்எல்ஏக்கள்னு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தொகுதி மாறி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? தொகுதி மாறினவங்களில் ஒரு 3 பேர் வந்து தொகுதி மாறி இருக்கதா வந்திருக்கு நமக்கு இருக்கக்கூடிய பட்டியலில். அதில் மிக முக்கியமாக வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கோவைக்கு போயிட்டார். ஸோ செந்தில் பாலாஜி கோவை தெற்கு அப்படின்றது வந்து யாரும் நினைக்கல. இப்போ கோவை தெற்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன். இந்த தேர்தலில் நிற்க போகிறது அம்மன் அர்ஜுனன், முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ கோவை வடக்கில் இருக்கார். வடக்கிலிருந்து அவர் தெற்குக்கு இவர் வந்து செந்தில் பாலாஜி போகிறார் ஒன்று. அதே போல் பழனி தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் திண்டுக்கல் தொகுதிக்கு ஐபி செந்தில்குமார் வராரு, அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய மகன், அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கிறது. ஸோ திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு கடும் போட்டி இருப்பதற்கான வாய்ப்புகள் அவர் கொடுப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படி பார்க்குறப்போ இந்த கோவை மண்டலத்தில் ஒரு பெரிய கணக்கை செந்தில் பாலாஜி மூலமாக ஏற்படுத்த திமுக முனைகிறது. ஏன்னா அவருடைய மாவட்டம் அப்படின்றது, அவர் அரவக்குறிச்சியில் நின்னார் இடைத்தேர்தலில், அப்புறம் வந்து கரூரில் நின்னார். கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கரை தோற்கடித்தார். அவர் ஏன் தொகுதி மாறினார் அப்படின்னா, கோவையில் அதிமுக ஸ்வீப் வெற்றியை பெற்றது. அது ஒன்று. தொடர்ச்சியாக அவர் பணியாற்றிட்டு இருந்தார். இப்போ கோவையில் அவர் வந்து மீண்டும் வெற்றி பெற்றார். ஏற்கனவே பொறுப்பு அமைச்சராக கோவைக்கு தான் இருந்தார். இடையில சக்கரபாணி இருந்தார். அப்புறம் நீண்ட காலமாக வந்து இவர் தான் இருந்தார். இப்போ கோவைக்கு ஒரு முகம் தேவை அப்படின்னு அடிப்படையில். ஏன்னா அங்கே வந்து அதிமுகவுடைய முகமாக, பெரிய முகமாக இருக்கக்கூடியவர் வந்து திரு எஸ்பி வேலுமணி. அப்போ ஒரு முகத்தை உருவாக்கணும் அப்படின்றதா இவர் தொகுதி மாறினார். இவர் தொகுதி மாறினதோடு மட்டும் இல்லாமல் கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த 10 தொகுதிகளில் சில தொகுதிகள் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டது போக, அதாவது கோவையை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கொடுக்கப்படுது, சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கப்போ மற்ற தொகுதிகள் எல்லாமே கடந்த முறை 10க்கு 10மே திமுக அங்கே வாஷ் அவுட்டு. அப்போ அதை ஈவன் பண்ணுறதுக்காக செந்தில் பாலாஜி இங்கே அனுப்பிட்டு அவரோடு சேர்ந்து யாரெல்லாம் கடந்த தேர்தலில் தோல்வி உற்றாங்களோ எல்லாருமே மாற்றப்பட்டாங்க. ஸோ இந்த முறை திமுக சார்பில் கோவையில் இருக்கக்கூடிய அனைவருமே புதிய முகங்கள். அதாவது என்னென்னா, இந்த தேர்தலில் புதிய முகங்கள். செந்தில் பாலாஜியில் போன தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு, அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு ஃபார்முலாவை வடிவமைக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்களை தோற்கடித்தவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டிருக்கிறது பல தொகுதிகளில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யாரெல்லாம் அதிமுகவால் தோற்கடிக்கப்பட்டாங்களோ அவர்களுக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் அப்படின்றத பார்க்குறோம் குறிப்பாக.
இப்போ அடுத்து பார்க்கும்போது வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு எப்படியெல்லாம் சரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி எழுதல. வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி ராணிப்பேட்டை காந்தி அவருக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க, கௌதம் சிகாமணிக்கு எப்படி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் வந்து மோகன், அண்ணா நகர் மோகன், அவருக்கு வந்து சீட் இல்லை. அப்படின்றப்போ அவருடைய மகனுக்கு வில்லிவாக்கத்தில் சீட் கொடுக்குறாங்க. ஸோ அவருடைய சார்பாக ஒரு சீட் கொடுக்குறாங்க. இப்போ டி நகரை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி இருந்தார். இப்போ அவருக்கு வந்து இப்போ சீட் இல்லை அப்படின்றப்போ மறைந்த அன்பழகனுடைய மகனுக்கு சீட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தருக்கு சீட் கொடுத்து அதை ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். சென்னை எப்பயுமே வந்து திமுகவுடைய கோட்டைன்னு பார்க்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது திமுக இந்த வாட்டி யாரெல்லாம் வந்து ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். சென்னையை வந்து பொறுத்த வரைக்கும் திமுக 2 தேர்தல்களில் பெரும்பாலான வெற்றியை பெற்றது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதற்கு மத்தியில் திமுகவில் எம்எல்ஏ ஆனவங்களே சிலர் வந்து இந்த முறை வந்து சென்னை மண்டலத்திலிருந்து பலர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஏன்னு தெரியல. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எழும்பூர் பரந்தாமன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. அங்கே வந்து தமிழன் பிரசன்ன ஊடக விவாதங்கள் வருவார்ல, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ராயபுரத்தினுடைய முடிசூடா மன்னன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜெயக்குமார், அவரை வீழ்த்தினவர் ஐட்ரி மூர்த்தி. ஆனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படல. வேறொருவர் வந்து டாக்டர் அங்கே நிறுத்தப்பட்டிருக்காரு. தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் ராஜா அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. தாயகம் கவி, மோகன், ஜோசப் சாமுவேல் உள்ளிட்டவங்களுக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. பல்லாவரம் கூட்டணி கட்சிக்கு போயிட்டதால கருணாநிதி அங்கே இருந்தார், அவர் சர்ச்சையில் சிக்கினார் குறிப்பிடத்தக்கது. ஸோ அவருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. சில தொகுதிகளில் வாய்ப்பு மறுக்கப்படக்கூடிய, அதாவது அது கூட்டணி கட்சிக்கு போகுது அப்படின்னா பக்கத்து தொகுதியை வந்து அலாட் பண்ணுறது. அதாவது பழனி எப்படி வந்து கூட்டணி கட்சிக்கு போகிறப்போ பழனியிலேருந்து ஒருத்தர் எம்எல்ஏ வேணும் அப்படின்னா திண்டுக்கலுக்கு எப்படி மாற்றுறாங்களோ அது மாதிரி நினச்சிருந்தா தலைமை மாற்றிருக்கலாம். தலைமை மாற்றலை அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்குது. இப்போது திமுக எந்தெந்த தொகுதியில் நேரடியாக போட்டிடுறாங்க, எந்தெந்த தொகுதியில் அதிமுகவோட நேரடியாக போட்டிடுறாங்க, இந்த மாதிரி எந்தெந்த கட்சிகளோட நேரடியாக அவங்க போட்டிடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கட்சிகள் நேரடியாக போட்டியிடுறது அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. ஏன்னா 2016 தேர்தலில் எல்லா இடங்களிலுமே ரெட்டலை அப்படின்ற ஒரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ரெட்டலை விசஸ் உதயசூரியன் அப்படின்றப்போ அந்த சரிசமமான பவரை வச்சு யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பார்த்தாங்க. ஸோ அதனால தான் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எங்களுடைய சிம்பலில் போட்டிடுங்க அப்படின்ற ஒரு இதை சொல்கிறாங்க. 164 திமுகவுடைய சின்னம் அப்படின்னாலும் 175 திமுக உதயசூரியன் சின்னத்தில் கூட்டணி கட்சிகளும் சேர்த்து நிற்கிறாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்போ திமுக அதிமுக இடையில இவங்க 2 பேருக்கு இடையில, அதாவது 122 தொகுதிகளில் ரெட்டலை சிம்பலும் இருக்கும், உதயசூரியனும் இருக்கும். உதயசூரியன் தாமரை வந்து பார்த்தீங்கன்னா 18 தொகுதிகளில் போட்டி இருக்குது. கை சின்னம் விசஸ் ரெட்டல் அப்படின்னு 18 தொகுதிகளில் இருக்கும். திமுக விசஸ் பாமக பொறுத்த வரைக்கும் 8 இடங்கள் மோதுறாங்க. திமுக விசஸ் அமமுக பொறுத்த வரைக்கும் 8 இடங்கள் இந்த மோதல் இருக்குது. தேமுதிக பாமக அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 4 இடங்கள் அப்படின்னு இருக்கிறது. காங்கிரஸ் பாஜக பொறுத்த வரைக்கும் 4 இடங்கள் அப்படின்னும், விசிக பாமக பொறுத்த வரைக்கும் 2 இடங்கள் அப்படின்னு இந்த மோதல் வந்து இருக்கிறது. ஸோ 122 இடங்கள். இப்போ பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட நேரடி போட்டி திமுக அதிமுக. அதனால தான் திமுக அதிமுக வந்து 160க்கு மேலே தனியாக போட்டிடணும்னு விரும்புகிறது. ஏன்னா இவங்க வந்து அந்த சரிசமமான போட்டியில் ஒரு கட்சி பாதி எடுத்தாலும் கூட மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்ல ஒரு பெரும்பாலும் எடுத்தால் ஆட்சியை பிடிச்சலாம் அப்படின்றத அவங்களுடைய எண்ணம். அதனால தான் அவங்க 160க்கு மேலே போட்டிடணும் அப்படின்ற நம்பரில் திமுக அதிமுக உறுதியாக இருந்தது. ஒருவேளை வீக்கராக இருக்க ஏரியாஸ் எல்லாம் வந்து இவங்க கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியிருக்காங்களோ ஒரு சந்தேகம் எழுது. அந்த குற்றச்சாட்டு 2 தரப்புலையுமே இருக்குது. அதே நேரத்தில் 2 தரப்புலையுமே தங்களுடைய எம்எல்ஏக்கள் தாங்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியையும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி கூட்டணிக்கு வரப்போ அந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் விருதாச்சலத்தில் கடைசி எங்கே ஜெயிச்சாங்க இல்லை, ஆனால் வந்து முன்பு ஜெயிச்சிருக்கோன்னு கேட்குறப்போ அவங்க வந்து திரும்ப அந்த தொகுதியை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி காம்ப்ரமைஸும் இருக்குது. அந்த அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட அந்த மாதிரி இருக்குது. அப்படின்னு நம்ம பாமக ஜெயிச்ச இடங்களே வந்து அதிமுக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கூட்டணின்னு வரப்போ 2 தரப்புலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக விருதாச்சலத்தில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தார். அதற்கு பிறகாக 2011 தேர்தலில் ரிஷிவந்தயத்தில் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருந்தார். இப்போது இந்த தொகுதியில் திமுக போட்டிடுறாங்க. ரிஷிவந்தயத்தில் விருதாச்சலத்தில் யார் போட்டிடுறாங்க? தேமுதிகவும் தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. ஏன்னா வந்து அதிமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு பிரச்சாரத்துக்கு போனதுக்கப்புறமா எல்லா கட்சியிலும் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேமுதிகவுடைய வேட்பாளர் பட்டியல் நம்ம பார்த்துருவோம். தேமுதிகவுடைய வேட்பாளர் பட்டியலை பார்த்த வரைக்கும் 2 விஷயங்கள் நம்ம சொல்லணும். ஒன்று, இந்த இமேஜ், அந்த பிம்பம், அந்த பிம்பத்துக்கான முக்கியத்துவம் அப்படின்னா அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர் விருதாச்சலத்தில் போட்டிடுறாரு. ஸோ விஜயகாந்த் நின்று வெற்றி பெற்ற ஒரு தொகுதி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ விருதாச்சலத்தில் அவர் போட்டிடுறாரு. அடுத்தது விஜயபிரபாகரன், அவர் வந்து கடந்த தேர்தலில் ஒரு கடும் போட்டியை கொடுத்து கிட்டத்தட்ட வெற்றி பெற வேண்டிய ஒரு நபராக இருந்தார் அதிமுக கூட்டணியில்.
அவர் வந்து விருதுநகர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அவர் விருதுநகரில் நிற்கிறார் விஜயபிரபாகரன். ஸோ இந்த 2 பேர் வந்து பிம்பத்துக்கான அரசியலில் நிற்கிறாங்க. அடுத்தது கூடவே பயணித்தவர்களுக்கான அந்த வாய்ப்பு அப்படின்றது. அதனால தான் 8 பேர் கூட பயணித்தவர்கள். இளங்கோவனை பொறுத்த வரைக்கும் அவைத்தலைவர், அவர் தருமபுரியில் நிற்கிறாரு, டாக்டர் இளங்கோவன் அப்படின்னு. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேமுதிகலேருந்து பலரும் பல கட்சிகளுக்கு போய், ஒரு கட்சி போய் 2 கட்சி போயிட்டு மாறினவங்களாம் இருக்காங்க. அழகாபுரம் மோகன்ராஜ் அவருக்கு வந்து சேலம் மேற்கில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். பல்லாவரத்தில் அனகை முருகேசனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதே போல் வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் அவர் மயிலம் தொகுதியில் போட்டியிடார், அவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இப்போ மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CV சண்முகம் வெர்சஸ் வெங்கடேசன் அப்படின்னு அந்த களம் மாறுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாவட்ட செயலாளர்கள் அவங்களும் ரொம்ப நாள் கூட இருந்தவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 4 மாவட்ட செயலாளர்கள். குடியாத்தம் தனி தொகுதியில் பிரதாப் அப்படின்றவருக்கும் அவர் மாவட்ட செயலாளர். போலூரை பொறுத்த வரைக்கும் சரவணன் அப்படின்றவருக்கும் அவரும் மாவட்ட செயலாளர். அதே போல் திருத்தணி D கிருஷ்ணமூர்த்தி அவரும் ஒரு மாவட்ட செயலாளர், அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஓமலூர் இளங்கோவன் அவரும் மாவட்ட செயலாளர். ஸோ அப்படி கூட இருந்தவங்களுக்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மற்ற கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிக்க போகிறாங்க. அதனால் களம் இன்னும் சூடுபறக்க காத்திருக்கிறது. திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக தேர்தல் தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தொடர்ச்சியாக விவாதிக்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.